சடன்லியா சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தைக்கு மீதி வச்சிருந்த சாப்பாடுல வந்து தண்ணி ஊத்தி வச்சிருந்தேங்க. அப்போ வந்து ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊர்ல கஞ்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதான். ச வந்துட்டு இங்கே சிங்கப்பூர்லாம் டெம்பரேச்சர்லாம் கரெக்ட்டா தான் இருக்கும். ஆனா நம்ம ஊர் வெயிலுக்கு வந்து நீங்க கஞ்சி சாதம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்ல வெயில் டைம்ல வந்து அப்பா, அம்மா இதான் யூசுவலா குடுப்பாங்க. கஞ்சி சாப்பாடு தயிர் ஓட. ஆனா இங்க எனக்கு இன்னைக்கு வந்து தயிர் இல்ல. அதனால வந்துட்டு தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு, மாங்காய் ஊறுகாய் வந்து ஒரு பாட்டில்ல இங்க வந்து பாட்டில் மாங்காய் ஊறுகாய் தான் இருக்கும். அந்த மாங்காய் ஊறுகாய் கொஞ்சம் தொட்டுக்கிட்டு, கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி போட்டா தயிருக்கு மாரி ஈஸியா இருக்கும். கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த மாங்காய் ஊறுகாங்க எடுத்து வச்சு, அப்புறம் கொஞ்சம் பார்த்தா ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி, இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும். இந்த ஆனியன். ஸோ இந்த ஐஸ் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சுன்னா சொல்லுங்கள். எமர்ஜென்சிக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பழைய சாதம் இருந்து. ஏன்னா பிரியாணி கூட டக்குன்னு ரெடி பண்ணலாம். பழைய சாதம் வந்துட்டு நேத்திக்கு மீதி இருந்து தண்ணி ஊற்றி வச்சோம்னா அதோட டேஸ்ட் கிடைக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.